வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே போலந்து மீதான படையெடுப்பு 1939 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி விடியற்காலையில் ஜெர்மன் டாங்குகள் போலந்து எல்லையை கடந்தன. அதே நேரத்தில் ஆகாயத்தில் சத்தமிட்டன லூஃப்ட்வாஃபே விமானங்கள். ஹிட்லரின் குரல் பெரிதாய் ஒலித்தது. இது ஒரு தற்காப்பு போர் அல்ல, இது பூகோள மறு சீரமைப்பு. உலகம் உண்மையை தெரிந்து கொண்டது. தவிர்க்க முடியாத போர். இதுதான் மனித வரலாற்றின் இரண்டாம் மிகப்பெரிய போர் தொடங்கிய நாள். ஜெர்மனியின் பிளிட்ஸ்கிரீக், அதாவது மின்னல் போர் எனும் புதிய யுத்தம் தொடங்கியது. விமானங்கள் மேலிருந்து தாக்கின, டாங்குகள் நிலத்தில் பாய்ந்தன. அந்த வேகம் போலந்து படைகளை சீர்குலைத்தது. அரசியல் பேச்சுக்கள் எதுவும் இன்றி 3 வாரங்களில் நாடு முழுவதும் நாசமாகியது. போலந்து மக்கள் தங்களது வீடுகளை விட்டு ஓடினர். சிலர் பசிக்காக அழுதனர், சிலர் தங்கள் குடும்பத்தை இழந்தனர். அந்த முகங்களில் பயம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அந்த நேரத்தில் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாங்கள் அமைதியை பேணுவோம் என்று நம்பிக்கொண்டே இருந்தனர். ஆனால் ஹிட்லர் அமைதியை பற்றி சிந்திக்கவில்லை. அவர் ஏற்கனவே அடுத்த நாட்டை குறிவைத்திருந்தார். செப்டம்பர் 3 இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஜெர்மனிக்கு எதிராக போரினை அறிவித்தன. ஆனால் அது வெறும் வார்த்தைகளாகவே இருந்தது. அந்த நேரத்தில் போலந்து உலகத்தால் மறக்கப்பட்ட ஒரு நாடாகி விட்டது. போலந்து வீழ்ந்தது. ஆனால் அந்த தீ ஐரோப்பா முழுவதும் பரவத் தொடங்கியது. ஹிட்லர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அவர் உலகத்தை கைப்பற்றும் கனவை இப்பொழுதே ஆரம்பித்தார். அந்த நாளில் இருந்து உலகம் மீண்டும் அமைதியை இழந்தது. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நகரமும் ஒரு மாறாத துயரத்தின் கதையாக மாறிக்கொண்டே இருந்தன. அந்த சத்தங்கள், டாங்குகளின் சக்கரங்கள், விமானங்களின் வெடிப்பு, மனிதனின் அலறல், இவையெல்லாம் வரலாற்றில் ஒலிக்கத் தொடங்கின. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர்